அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர். முதல் எஸ்ஐஆர்னா என்ன? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு இதில் மேலே இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வாக்காளரோ அவரோட பிறந்த தேதி ஃபில் பண்ணணும். அது ஆதாரில் இருக்கணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். ஆதார் நம்பரில் உள்ள கைபேசி எண் செல் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தந்தை அப்படின்னா பாதுகாவலர் யாரோ அவங்க பேர், அவங்களோட ஓட்டர் ஐடியோட புகைப்பட அட்டை உள்ள ஓட்டர் ஐடியோட அவங்களோட நம்பர் என்டர் பண்ணணும். அதேமாதிரி தாயார் பெயர், அவங்களோட நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர், இது இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க கணவரோட பெயர், கணவரோட அடையாள அட்டை இருந்தால் அதோட நம்பர் என்டர் பண்ணணும். இவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது, ரைட் ஹேண்ட் சைடு வருது. அதாவது இடது பக்கம் ஒன்றும் வலது பக்கம் ஒன்றும் இருக்கும். இடது பக்கம் உள்ளது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இதுக்கு முன்னாடி 2005 வாக்குப்பதிவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அதாவது 2005 சிறப்பு தீவிர திருத்தத்தின் அப்போ உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதோட டீட்டெயில் ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது ஃபில் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் அப்படின்னு சொல்கிறது உங்களோடது இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய அப்பா இல்லை அம்மா, வேறு பாதுகாவலர் யாரோ அவங்களோடது. இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வாக்காளரோட பேர், வாக்காளரோட புகைப்படத்தில் உள்ள ஒரு நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர், அப்பான்னா அப்பா பேர், உறவினர் பேர்னா தந்தை, அவரோட பேர், அவர் என்ன உறவுல இருக்கார் தந்தை, எந்த மாவட்டத்தில் போன தடவை நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படிங்களோ அந்த தொகுதியே மாவட்டம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். மாநிலம் தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதி, எந்த சட்டமன்ற தொகுதியில் போன தடவை 2005 நீங்கள் வாக்கு பதிவு பண்ணீங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியோட பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியினோட எண், பாகம் எண், வரிசை எண், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்கள்கிட்ட கையில் இருந்தால் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் ஒரு லிங்க் இப்போ இங்கே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக போனீங்க அப்படின்னு சொன்னாக்க 2002 நீங்கள் சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்தீங்கன்னாலும் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 2005 நீங்கள் வாக்குப்பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வரும். அதுக்கு நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கீங்க, என்ன நம்பர், எல்லாமே இதில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க என்டர் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் எடுத்து கொடுத்துருவாங்க. அங்கே உங்களோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இது 2002-05 வாக்குப்பதிவு பண்ணியிருக்கவங்களுக்கு இடது பக்கம் உள்ளதில் ஃபில் பண்ணுறது. வலது பக்கத்தில் நீங்கள் இது வரைக்கும் ஓட்டே போடல, புது வாக்காளர் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உறவின் முறையினரோட வாக்காளர் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இவ்வளவு தான் இதில் இருக்குது, வேறு எதுவுமே கேட்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இவ்வளோ குறுகிய காலத்தில் இதை பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஆள் வச்சா இது எவ்வளோ நாள் கட்டலாம், ஒரு ஆட்களை அதிகமாக படுத்தினா எவ்வளோ நாளில் கட்டலாம். இப்போ வீடை நம்ம எத்தனை நாளில் கட்டி முடிக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல ஆட்களை நியமித்தோம்னு சொன்னால் அந்த வீடை கட்டி முடிச்சிடலாம். இது 10வது கணக்கில் நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும் இந்த வாக்காளர் சிறப்பு முகாமில் தீவிர திருத்தத்தில் எவ்வளோ பேர் வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்கிட்ட வேலையாட்களை நியமிச்சிருக்காங்க. ஆளுக்கு ஒரு பூத்துக்கு 1130ன்னு சொன்னால் இதை ஒரு 2-3 நாள்லேயே முடிச்சிட முடியும். இதில் எந்த வித ஐயப்பாடும் தேவை கிடையாது. இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ளது என்ன அப்படின்னு சொன்னாக்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க. மீதி பார்த்தீங்கன்னா ஒரே பேர் 2 இடத்துல இருக்கும், 3 இடத்துல இருக்கும். ஏன் 50 தடவை கூட ஒரு பேர் ஒரு இடத்துல சில பேருக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் இதில் நீக்க போகிறாங்க. இதுதான் இதில் நடக்க போகிறது. இன்னும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க பாரத தேசத்தால் முடியாத ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம், நிலவில் தென் துருவத்தில் நம்ம கொண்டு போய் ராக்கெட்டை இறக்கியிருக்கோம், சேட்டலைட்டை அங்கே இறக்கியிருக்கோம். இது வரைக்கும் எந்த நாடுகளும் முயற்சி பண்ணாத ஒரு வேலையை இந்தியா சாதிச்சு காமிச்சிருக்கு. இப்போ இந்தியா இப்படி சாதிச்சு காமிச்ச ஒரு பாரத தேசத்தில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தூசி. இந்த வேலையை அவங்க மிக சுலபமாக முடிச்சிருவாங்க. மற்றபடி நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது. அதனால் உங்களுடைய வாக்குரிமையை
பயன்படுத்துறதுக்கு எஸ்ஐஆரில் பதிவு பண்ணி நீங்கள் எல்லாரும் அழிக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் மேலே உள்ளதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இடது பக்கம் உள்ளதும் வலது பக்கம் உள்ளதும் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் கிடையாது. உங்களுடைய பிஎல்ஓ கிட்ட இதோட டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் ஒன்று இதே தொகுதியில் இருந்தால் இந்த டீட்டெயில் அவங்கள்ட்ட இருக்கும். வேறு தொகுதியில் நீங்கள் ஏற்கனவே வாக்குப்பதிவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி இதில் செலுத்துகிறாப்புல இருக்கும். அதுவும் பிஎல்ஓட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களோட உதவியோட இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து உங்களுடைய வாக்குகளை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.